அன்பான தேவ ஜனங்களுக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, தேவ வாக்குத்தத்தங்கள் என்றைக்குமே பொய்யாகாது. வேதத்தை வாசிக்கிற எல்லோரும் வேதத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாக்குத்தத்தங்கள் பின் வரும் மனித சந்ததிகளுக்கு இனி நடக்கப் போகிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டவைகளாக இருக்கின்றன. இது தேவனுடைய சொல். எந்த ஒரு வாக்குத்தத்தமும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவைகள் அந்த மனித சந்ததி எதை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டது, வேற எதுக்கும் இல்லை. நீங்கள் வரும் சந்ததிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவைகளெல்லாம் உங்களுக்காக அங்கு காத்திருக்கின்றன என்பதை உள்ளடக்கி சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் தான் இந்த வாக்குத்தத்தங்கள். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் ஏதேன் தேட்டத்திலே சொல்லப்பட்டது. முதலில் ஆதியாகமம் 3:14-19 வரை வாசியுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். முக்கியமான சில காரியங்கள், குறிப்பாக ஆதியாகமம் 3:15 நமக்கு என்ன உணர்த்துகிறது என்பதை எல்லாம் நான் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு சொல்றேன் உங்களுக்கு. இங்கு தனக்கு எதிராக செயல்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் பாவத்திற்கு காரணமாயிருந்த பிசாசுவையும் தேவன் சபித்தார். அவர் முன்னால் நிற்கிறாங்க 3 பேரும். அவர் ஆதாமே நீ எங்க இருக்கிற, என்ன சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்கிறான். தேவன் சொல்றார், உன்னை ஒரு நாளைன்னு சொன்னது யாரு? தோட்டத்துக்குள்ள 2 பேர் தானப்பா இருக்கணும், 3வது உன்னை நிர்வாணி என்று சொல்லக்கூடிய 3வது நபர் யார் என்று கேட்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தேவன் சொன்ன வார்த்தைகளை மீறி ஏதோ அங்கு நடந்திருக்கிறது. அதற்காக அவர் அதை கண்டுகொண்டார். தேவனுக்கு எதிராக அவருக்கு ஒன்றும் தெரியாத நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் எல்லாம் தெரிந்து கொண்டார் என்று அவர் சொன்ன காரியங்கள். இதில் என்ன அடங்கி இருக்கிறது என்றால், தனக்கு எதிராக செயல்பட்ட ஆதாமி ஏவாளையும் பாவத்திற்கு காரணமாயிருந்த பிசாசுவையும் சர்ப்பத்தையும் தேவன் சபித்தார். அது மட்டுமின்றி ஆதியாகமம் 3:15 வரக்கூடிய நிகழ்வையும் சொன்னார். 3:15 வாசிப்பீர்களானால், மீட்பர் ஒருவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவரை குதிங்காலை நசுக்குவாய் என்றெல்லாம் சொல்ல. இதெல்லாம் பின்னால் வரக்கூடிய காரியங்கள். அவைகள் அந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்டன. இதுதான் முதலாக வாக்குத்தத்தம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் ஏதேன் தோட்டத்தையும் அர்மகதோன் யுத்தத்தையும் இணைக்கிறது. ஏதோன் தோட்டத்திலே செய்த பாவத்திற்காக அவன் தலை நசைக்கப்படுவது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் நடக்கும் அந்த அர்மகதோன் யுத்தத்தில்
அந்த சாத்தானுடைய தலை நதிக்கப்படும். அது ரெண்டையும் ஒன்றாக சேர்க்கிறது. சர்ப்பங்கள் மனிதர்களுக்கு எதிரிகளாக இருக்கிற இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. மேசியாவின் வருகையையும் பாவ மன்னிப்பு திட்டத்தையும் முன்னறிவித்திருக்கிறது. இந்த மேசியாவின் பலியினால் சாத்தான் தோற்கடிப்படுவான் போன்ற காரியங்களையும் முன் அறிவித்தார். இவைகள் எல்லாம் இந்த வாக்குத்தத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இனி மேசியா தன் எதிரியான சாத்தானை அழிக்கவும் பாவம் செய்தவர்களை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுக்கவும் அவர் மனிதனாக வந்தார். மனிதனாக வந்தது ரெண்டு காரியம். ஒரு மனிதனால் தான் சாத்தான் எப்படி அவன் ஒரு மனிதனுடைய ஏமாற்றி அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்து மற்ற மனித குலத்தையே பாவியாக்கி விட்டானோ, அவனை பழிவாங்குவதற்காக ஒரு மனிதனே அங்கு தேவைப்பட்டதனால் தேவன் அந்த மனிதராக வந்தார் என்பது இந்த வாக்கு தத்துவத்திலிருந்து தெளிவாகிறது. ஏனென்றால் அவர் ஆதாம் எதிர்கொண்ட ஒரு எதிரியானவன் மனிதன் அல்ல, மனித சாயலில் வந்த சர்ப்பம். சர்ப்பம் என்ன சொல்லியதோ அதைத்தான் அந்த மனிதன், அதாவது ஆவிக்குரிய மனிதன், அந்த சர்ப்பத்துக்குள்ளாக இருந்து பேசினான். ஆக ரெண்டு காரியத்திற்காக அவன் மனிதனாக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:14-15 வாசிப்பீர்களேயானால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்திற்கு அதிகாரியான சாத்தானை கொல்வதற்கும் பாவத்திலேயே மாட்டிக்கொண்ட ஜனங்களை அவனுடைய பிடியில் இருந்து விடுவிப்பதற்கும் அவர் மனிதனாக வந்தார். அவர் எப்பொழுது ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவித்து விடுவாரோ அப்பொழுது சாத்தான் செயலற்று போகிறான், தோற்று போகிறான். அவர் கடைசியில் அவர் அர்மகதோன் யுத்தத்திலே அவருடைய 2ஆம் வருகையின் போது கொல்லப்படுகிறான். தலை நசுக்குவதற்காக தான் காத்திருப்பதையும் தன்னை விசுவாசிப்பவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கியதையும் இந்த வசனம் கூறுகிறது. அடுத்ததாக வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், பொய்யாதது. வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டு நிறைவேறிய சிலவற்றை நாம் இப்போது பார்க்கலாம். வாக்குத்தத்தம் என்பது மாறாது. ஒரு தடவை சொன்னதுதான். அது சொல்லுவாங்க இல்லையா, நான் சொன்னான் ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்னது மாதிரி என்று. இது அப்படி இல்லை. ஒரு தடவை சொன்னதே தான், அதுக்கு தடவைகளே கிடையாது. இனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படியே 400 வருஷங்கள் எகிப்தில் உபத்திரவப்படுத்தப்பட்டனர். நாம் பின்னால் பழைய ஏற்பாட்டு பார்ப்போமானால் அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? 400 வருஷங்கள் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட காரியம். ஆபிரகாமோர் அவர் உடன்படிக்கை செய்வதற்கு முன்னால் அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம். 400 வருஷங்கள் உன் சந்ததிகள் நீங்கள் அறியாத தேசத்திலே அடிமைகளாக இருப்பீர்கள். வாசியுங்கள் அந்த வாக்கு தத்தத்தை. ஆதியாகமம் 15:13-21 வரை. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய்.
4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் ஏமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு, இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிஷியரும் ரெப்பாயிமியரும் ஏமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இனி இந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறியது என்பது நமக்கு தெரியும். அவர் எங்கெங்கெல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் விவாதிக்கப்பட்டார்கள், என்ன செய்யப்பட்டார்கள், கடைசியில் எப்படி மோசே வந்தார், எப்படி அவர்களை மீட்டு கொண்டு போனார், அது கடைசியில் அவர்கள் அந்த பஸ்கா இரவு போன போது அதிலிருந்து அதற்கு முன்னால் அவர்கள் அங்கு இருந்தெடுத்தப்பட்ட 400 வருஷங்கள் அங்கு இருந்தார்கள் என்பது தெளிவாகும். இப்ப கால்குலேட் பண்றோம், அப்ப தெரியாது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 400 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே 430 வருஷம் அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது. 30 வருஷம் எக்ஸ்ட்ரா எதற்கு என்பதற்கு வேதத்தில் இது முதலிலே எகிப்துக்கு வந்தது யாரு? யோசேப்பு வந்து விட்டான். அதிலிருந்தே அவர்கள் கணக்கெடுக்கிறார்கள் எத்தனை வருஷம் அவன் அங்கே இருந்து அவசரப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது, எப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் வந்தார்கள், எப்பொழுது போனார்கள் என்பதெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. இதுல இருந்து புரிந்து விட்டது நமக்கு. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த ஆதியாகமம் 15:13 21 வரை வாசித்த அந்த வாக்கு தத்தத்திலே அவர் மோசேக்கு சொல்லப்பட்ட, அதாவது மோசே ஆபிரகாமோடு செய்யப்பட்ட அந்த ஒரு உடன்படிக்கையை பற்றியும் சொல்லி இருப்பார். சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவனை புறா குஞ்சு கொண்டு சொல்வாரு, கொண்டு வந்து எல்லாத்தையும் வெட்டி 2 வச்சாச்சு. ஆனால் அந்த உடன்படிக்கை தேவனோடு எப்படி உடன்படிக்கை பண்ணப்படும் என்பதை எரேமியா 33 வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். அப்போ எங்க போட்டிருக்கும்? கிழக்கு தேசத்திலே நடந்த காரியங்களை பற்றி சொல்லுவார். அது எப்படிப்பட்ட காரியங்களா இருக்கும்? எரேமியா 34 18 19 2 வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால் நான் வாசிக்கிறேன். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவே நடந்து போகும்படி அவர்களை 2 துண்டுகளாக ஆட்டுக்குட்டியை போல் ஆக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதர்கள் பிரபுவும் எருசலேமின் பிரபுகளையும் பிரதானிகளையும் ஆசிரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்வேன். அது என்னன்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்தார எல்லாம் இவர் ஆபிரகாம் தான் ரெப்ரசன்ட் பண்றாரு. தேவன் ஒரு 2 பேருக்கு தான் நடக்கிறது. அங்க எல்லாத்தையும் கண்டுகுட்டி எல்லாத்தையும் வெட்டி 2 போட்டாச்சு. அது நடுவே அவர்கள் நடந்து போனோம். அதான் உடன்படிக்கை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ பண்ணிருக்க இந்த உடன்படிக்கையை நீ மீறுவாயானால் எப்படி இந்த கண்டங்களாக வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி உன்னை 2 துண்டாக வெட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதுதான் இதன் அர்த்தம். ஆனால் இங்க என்ன நடந்தது? ஆபிரகாமுக்கு நீண்ட ஒரு ஆழ்ந்த நித்திரையை கொண்டு வந்தார். அவன் தூங்கினான். ஆனால் அதன் உள்ளாக நடந்து போன தேங்கு சொல்ற சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலே ஒரு ஜுவாலை தோன்றியது. அந்த ஜுவாலை கர்த்தருடைய ஒரு அறிகுறி. அந்த ஜுவாலை அதை கடந்தது. ஆனால் ஆபிரகாமோ கடக்கவில்லை. ஆபிரகாம் கடந்திருந்தானா எல்லாரும் வெட்டி போட்டிருப்பார். இந்த உடன்படிக்கை அவனோடு செய்யப்பட்டது என்னது உண்மை என்றாலும் அவனை ஆழ்ந்த உறக்கத்தில் அவர் வைத்திருந்தார். ஆனால்
அதன் பிறகு அவர் அந்த உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு அவர் சொன்னது, உன் சந்ததிகள் எல்லாம் 400 வருஷத்துக்கு உன்னை அறியாத ராஜ்யத்திலும் அடிமையாக இருப்பார்கள் என்று அது நடந்தது. தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இதுல ஒரு கேள்வி வரும், புது உடன்படிக்கையில் இருக்கிறவர்களெல்லாம் நம்ம எவ்வளவோ தேவன் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தங்கள் அவைகள் எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தமா, நமக்கு இல்லையா? இல்லை. இயேசு யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த வேதத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு பொருந்தும். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 1:20. எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. இனி விசுவாசமும் வாக்குத்தத்தங்களும். சுதந்திரமானது ஆபிரகாமுக்கு அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் கிடைத்தது போல, அவனை போல் விசுவாசிப்பவர்களாகிய ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கும் அது உரித்தாகிறது. இந்த சுதந்திரம் ஆபிரகாமிற்கு வருவதன் மூலம் நியாயப்பிரமாணம் எப்பொழுது வந்தது என்றால், நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னாகவே இது அவன் பெற்றுக்கொண்டான். ஆகையால் ஆபிரகாமின் சந்ததிகளுக்கும் அந்த நியாயப்பிரமாணத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆபிரகாம் எப்பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றான்? அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்ட எல்லாம் பெற்றது வந்து விசுவாச அந்த இது நியாயப்பிரமாணம் கொடுப்ப முன்னாலேயே அவன் அதை அடைந்து விட்டான். நியாயப்பிரமாணம் அதை தடுப்பதில்லை. எந்த ஒரு உடன்படிக்கை அவனோடு பண்ணப்பட்டதோ அதற்கும் இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்திற்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிற நாமும் எப்படி நியாயப்பிரமாணம் நமக்கு உரியதாக இல்லாதிருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் அந்த ஆபிரகாம் பெற்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு உரியதாக இருக்கிறது. கலாத்தியர் 3:22-29 வரை வாசிப்பீர்களேயானால், அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இனி இரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஆகிய தேவ வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவி உங்களுடனே உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் போறேன், போன பிறகு எனக்கு பதிலாக தேற்றரவாளன ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். இன்றும் எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா உண்மையான விசுவாசிகளுக்கும் தேவ ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அது உண்மையான விசுவாசிகள் அறிந்து கொள்வார்கள். யோவான் 14:12-18 வரை வாசியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தில்
நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த ஒரு வாக்கு தத்தம் மட்டும் அவர் சொல்லி இருப்பது போல என்னை விசுவாசிப்பவர்களுக்கு, என்னுடையவர்களுக்கு அது பொருந்தும், மற்றவர்களுக்கு பொருந்தாது. யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அது பொருந்தும். இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமும் அதன் நிறைவேறுகள் சிலவற்றை நாம் இனி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களை பார்க்கணும்னா நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்கள் அதை நிறைவேறு. அப்படி அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்னவென்றால் யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் இருக்க வரைக்கும் நீங்க எதுவும் பண்ண வேண்டியது. அவர் எந்த ஒரு வாக்கு தத்துவத்தையும் கொடுக்கல. அவர் பரமேறி போறதுக்கு நேரம் வந்த பொழுது அவர் சொல்றாரு, நான் போயிடுவேன், நான் உயிரோடு இருக்கும்போது என்ன காரியங்கள் எல்லாம் செய்தேனோ அதை என் விசுவாசி நம்ம போன பிறகு செய்வான், அதை விடையும் பெரிதான வழிகளையும் செய்வார். இது ஒரு வாக்கு தத்துவம். அப்படி நடந்ததா என்று பார்த்தால் பேதுருவை கொண்டு அவர் செய்த காரியங்களையே இந்த வாக்கு தத்துவம் நடந்தது என்பதற்கு ஒப்பேற்கொள்ளலாம். யோவான் 14:12 அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுகிறது. இனி இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவது பற்றி 2 சம்பவங்கள் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கி இருக்கிறார். அதை அவருடைய ஊழியக்காரனாகிய பேதுரு செய்தான் என்பதை அப்போஸ்தலர் 9:31-34 வரை வாசிப்பீர்களேயானால் அனேயா என்ற ஒருவனுக்கு அவன் எப்படி அவனை குணமாக்கினான் என்பது இங்கு தெரியும். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமுள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். இது ஒன்று. இன்னொன்று, மரித்து போன ஒரு இயேசுவின் சீசியை அவன் குணமாக்கினான். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் என்னை விசுவாசிப்பவன் என்னை போல என்னோட பெரிய காரியங்களை செய்வான். அதை பேதுருவே செய்து காண்பித்தான். வாசியங்கள் அப்போஸ்தலர் 9:36-40 வரை வாசிப்பீர்களே. ஆனால் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள்.
பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இன்னும் அநேக காரியங்களை பேதுரு செய்தான். யோவானும் பேதுருவும் செய்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பிறவியிலே சப்பானியான ஒருதனை தூக்கி கொண்டு ஆலயத்தின் முன்னால் இருந்து பிச்சை எடுப்பதற்கு வைப்பார்கள், அவனை குணமாக்கினார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி பவுல் அவரை சுவாசித்து அவருடைய போசனான பொழுது ஐத்திகு என்று 3ஆம் அத்தியிலிருந்து கீழே விழுந்த ஒரு வாலிபனை அவர் குணமாக்கினார் என்பதை நீங்கள் அப்போஸ்தலர் 20 வாசிக்கலாம். குறிப்பாக அப்போஸ்தலர் 20 7-12 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அதை திருவிழெல்லாம் படிச்சுட்டே இருந்தால் நேரம் ஆகிட்டே இருக்கும். இன்றும் உண்மையான விசுவாசிகள், இயேசுவோடு இருக்கிற விசுவாசிகள் ஒரு காரியத்தை பார்க்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் விசுவாசிகள் என்ற தன்னை விட்டுக் கொடுத்தவர்கள். இயேசு சொல்வதே அவர்கள் சொல்வார், தானாக எந்த விதமான காரியமும் செய்யாத அப்படிப்பட்ட விசுவாசிகள், பேதுருவை போன்று அப்போஸ்தலரை போன்று இருக்க விசுவாசிகள் இன்றும் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் வாய் திறந்து அருளிய எந்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேறாமல் போனதில்லை. உண்மையான உறுதியான விசுவாசம் உள்ள எந்த விசுவாசிகளும் ஊழியக்காரரும் தேவ வாக்கு தத்தத்தால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேவி வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றாமல் தடுக்க கர்ச்சிக்கும் சிங்கம் போல் சாத்தான் அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் இந்த மாதிரியான காரியங்கள் நிறைவேற்றிவிடக் கூடாது என்பதற்காக உலக பிரகாரமான காரியங்களை வைத்து தேவனுக்கு உகந்ததாக இல்லாத காரியங்களை உங்களை செய்ய வைத்து உங்களை விசுவாசிகள் என்று தன்மையில் இறக்கி விடுகிறான். அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. அன்பான பிதாவே, மேற்படி இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாட வழி நடக்கும் ஆவியானவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களும் நீர் சொன்னவைகளும் எப்படி உமது விசுவாசிகளால் நிறைவேற்றப்படும் என்பதை குறித்து நான் அவர்களுக்கு சொன்னேன். இன்றும் அந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறது என்பதையும் இவர்கள் அறிவார்கள். அதை வேதத்திலிருந்தும் எடுத்து அவர்களுக்கு மேற்கோள் காட்டினேன். மேற்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் திடன் பெற்று உம்மை சார்ந்து இருக்கும்படியாக அநேகவற்று இந்த மாதிரியான காரியங்களை நீ செய்ய வாய்ப்புப்படும். நீர் அந்த விசுவாசிகளை திறப்படுத்த போறதற்காக கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமென்.